என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதிமுகவில் என்ன குழப்பம்? ஏடிஎம்கேல என்ன பிரச்சனை? வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி சந்திப்பு. இதற்கு பின்னணி காரணம் என்ன? கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் அப்படி சந்திக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதை மறுத்துவிட்டு சி.வி. சண்முகத்தை சந்தித்து நேரலையிலே ஒளிபரப்பானது காரணம். நேயர்களே, அதிமுகவில் என்ன குழப்பம்? ஏடிஎம்கேல என்ன பிரச்சனை? வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி சந்திப்பு. இதற்கு பின்னணி காரணம் என்ன? நிறைய தகவல்கள் நம்மோடு இருக்கிறது. பிரபலமான தொலைக்காட்சிகளும் செய்தி ஊடகங்களும் வெளியிட்ட கருத்தின் அடிப்படையில் ஆதாரத்தோடு யூகமான பல செய்திகளை பேசுவதை தவிர்த்து நாம் எப்போதும் ஆதாரமான வலுவான சில செய்திகளை மட்டும், குறிப்பிட்ட சில பத்திரிகைகள் தருகிற செய்தியை மட்டும் உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறேன். ஏடிஎம்கேல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 25 பேர் வெளியேறினார்கள். கடைசியில் 24 ஆனால் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தும் பிரயோசனம் இல்லை. கட்சி தாவல் தடை சட்டத்தில் அவர்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வேலுமணி, எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், தங்கமணி, விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், ரொம்ப பெரிய குரூப்ஸ் வெளியே வந்து எடப்பாடிக்கு எதிராக பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தினது மட்டுமல்ல, தாவேகாவினுடைய தலைவர் விஜய், ஜோசப் சி விஜய் அவர்களும் கூட நேரடியாக ஒரு கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளரை சந்திக்காமல் ரெபல் என்று சொல்லக்கூடிய பிரிவினை குரூப்ஸ் அவர்களை போய் சந்தித்தது தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் பேச்சு பொருளாக மாறியது. உண்மையிலேயே திமுக தலைவர், அதே போன்று காங்கிரஸ் தலைவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்கள், இடதுசாரிகள், இப்படி சீமான் முதல் சந்தித்தது ஒரு கட்சியினுடைய தலைவர்கள், தமிழ்நாட்டில் பிரபலமான தலைவர்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள். அப்படி சந்திக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதை மறுத்துவிட்டு சி.வி. சண்முகத்தை சந்தித்து நேரலையிலே ஒளிபரப்பானது காரணம் அவருடைய அனுபவ குறைவு, ஒரு இம்மெச்சூர் பிராக்டிஸ் அப்படிதான் சொல்றாங்க. பரவாயில்ல, அதை விட்டுருவோம். ஆனால் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் மற்றும் விஜய், அதாவது ஜான் ஆரோக்கியசாமி, இவர்கள்லாம் பேசுகிற போது அவர் நம்பிக்கை ஊட்டும் விதமாக 35 எம்எல்ஏக்களை கொண்டு வருவதாக சொல்லப்பட்டது. கடைசியில் 25, 2/3 இருந்தால் மட்டும்தான் அவர்கள் மெஜாரிட்டி, அதாவது 47க்கு 32. ஆனால் இவர்கள் கூட்டி வந்தது 25, ஒன்று கூட அந்த பக்கம் போனது. ஆக 24 ஆதரவு கொடுத்தாலும் அது நிற்காது. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி முறைப்படி அவர் லெஜிட்டிமேட் பிராக்டிஸுக்குள்ள போனா கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பதவி இழப்பார்கள். அது ஒரு வேறொரு கட்டத்துக்கு செல்லும். இதற்கிடையிலே 5 எம்எல்ஏக்கள், அதாவது ஜெயக்குமார், பெருந்துறை, அதே போன்று மதுராந்தகம், தாராபுரம், சத்தியபாமா, ஜெயக்குமார், அதே போன்று மரகதம், இசக்கி சுப்பையா, அருண்மொழி தேவன், புவனகிரி, இந்த 5 விக்கெட்டும் கிளீன் பவுல்ட் ஆயிட்டு. தாராபுரத்திலிருந்து சத்தியபாமா, பெருந்துறையிலிருந்து ஜெயக்குமார், அதே போன்று மரகதம் இங்கே மற்றொரு தொகுதி, புவனகிரியினுடைய அருண்மொழி தேவன், பூரா 5 விக்கெட். இசக்கி சுப்பையா வெளியே. தென் மாவட்டங்கள் அப்ப 47, 42 ஆயிட்டு. இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய ஒரு நீண்ட விஷயத்துல இந்த ஆபரேஷன் எல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல் என்றால் லீமா, அதற்கு முன்பு ஆபரேஷன் எல் லாட்டரி, ஆபரேஷன் எல் லீமா,
ஆபரேஷன் எல் லீவ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பிரஸ் இப்படித்தான் தலைப்பு போட்டிருக்கிறது. சரி, இதனால ஏற்பட எந்த விதமான கான்சிக்வன்சஸ் அதிமுகவுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, அதனுடைய பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நேற்று 2 தினங்களுக்கு முன்பு மறுபடியும் தாய் கழகத்திலே சேர பெரிய கூத்து. எஸ்பி வேலுமணி சென்றார். தங்கமணியோடு சென்று எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு, அண்ணா ஏதோ கோபத்துல நடந்துட்டு கட்சி கட்டமைப்பு ஏற்கனவே காலி, இன்னும் காலியாகிவிடக் கூடாது, நாம் எல்லாம் இணைந்து செயல்படுவோம். இது ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல, ரொம்ப அசிங்கம். சட்டமன்ற கொறடா, சட்டமன்ற தலைவர் எல்லாவற்றையும் சொல்லி இவ்வளவு அசிங்கப்பட்டு மறுபடியும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் அவர்கள் பேசியதின் பின்னணி நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, எஸ்பி வேலுமணி கண்டிஷன்களை போட்டிருக்காரு. யார்கிட்ட? ஆதவ் அர்ஜுன்கிட்ட. எஸ்பி வேலுமணினா எஸ்பி வேலுமணி பேச போறதில்லை. பாரதிய ஜனதா சொல்லி கொடுத்த அந்த கண்டிஷனை தான் அவர் போடுவார். என்ன கண்டிஷன் போட்டிருக்காரு? ஆனால் யூகமாக நாம் சொல்லியிருந்தால் இப்படி போட்டிருக்கலாம். துணை முதல்வர் பதவி கேட்டிருக்கலாம் எஸ்பி வேலுமணிக்கு. உள்துறை, ஊராட்சி துறைகள், அதை போன்று நிறைய இருக்கு. அதை போன்று சுகாதாரத்துறை, இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான கேபினெட்ல அங்க இருக்கிறது யாரெல்லாம் பாருங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் சட்டத்துறை, விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை, அப்புறமா மின்சாரத்துறை, கலால், இப்படி எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அதுதான் அவருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. யாருக்கு? ஆதவ அர்ஜுனனுக்கு. ஏன்னா நாங்க 108 தொகுதியை பிடிச்சிருக்கோம். ஒவ்வொரு தொகுதியிலும் 70,000, 80,000, 48,000, 18,000, 22,000 ஜெயிச்சிருக்கோம். ஒன்னும் 500, 300 ஓட்டுல ஜெயிக்கல. இப்ப நீ 24 தொகுதிகளை கூட்டு 35ன்னு சொன்னான். முதல்ல 35 சொல்லும் போது அந்த கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு. இது ரொம்ப உச்சபட்ச கோபத்துல ஆதவ அர்ஜுனாவை மாற்றிட்டு அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கிறது. அது உண்மையாக இருக்குமே ஆனால் அது நடக்க வாய்ப்பு இருக்கு. 2வது காரணம், 35 இல்ல 32 கொண்டு வராம வெட்டியாக இவர்களை உள்ளே தூக்கி வைத்துக் கொண்டு இவர்களுக்கு பதவி கொடுத்து அப்புறம் தேர்தலில் இவரை நிக்க வச்சுனா நாம மிஸ்டர் கிளீன், ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று சொன்ன அந்த லட்சணம் அது காலி ஆயிரும். அதனால நம்ம அதை செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு அவர்களுக்குள் முரண். புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி 2 பேரும் இனி அதிமுகல இருந்து யாருமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு உறுதியா சொல்லிட்டார். இப்போ ஆதவ் அர்ஜுனன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க சொல்றது சரிதாங்க, ஆனா நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சமா வர்றவங்களை சேர்ந்து 5 தொகுதி நம்ம பலப்படுத்துவோம். இப்ப ஏற்கனவே நம்ம 119 இருக்கோம், 106, இவர்கள் 13, இன்னும் வந்தா நமக்கு பலம் தானே அப்படின்ன மாதிரி அவர் பேச, இல்ல இல்ல இவர்களை எல்லாம் சேர்த்தால் நம்முடைய பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமியும் புஷி ஆனந்தும் சொல்ல, கடைசியில ஆதவ் என்ன சொல்லியிருக்காரு? அவர்கள் வந்தால் வரட்டும், நாம் போக வேண்டியதில்லை, கட்சியில சேர்த்துக்கொள்வோம், நாம போய் ட்ரேடிங்லாம் ஒன்றும் செய்ய போறதில்லை, ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் அது தேவையும் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி அவர்களை சேர்த்து கொள்றோம். எலெக்ஷன்ல டிக்கெட் கொடுப்போமா இல்லையாங்கிறதெல்லாம் நாங்க சொல்ல முடியாதுங்க. வந்தா கட்சியில சேர்த்துக்கிடுங்க, உறுதி தர முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இசைக்கு சுப்பையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கொடுத்தாலும் கொடுப்போம், கொடுக்காட்டாலும் கொடுக்க மாட்டோம். இங்க பதவிக்கு தான் வரணும்னா இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அமைச்சரவையிலும் சேர்க்க மாட்டோம் என்ற உறுதியை கொடுத்த பிறகுதான் பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்தியபாமா, அதேபடி மதுராந்தகம், இந்த நம்முடைய மரகதம், அதே போன்று இசக்கி சுப்பையா, புவனகிரி அருண்மொழி தேவர், இப்படியெல்லாம் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னும் 2 தலித் எம்எல்ஏக்கள் பெண்கள், ஆண்களா தெரியவில்லை, சேலம் பகுதியிலிருந்து வர்றாங்க அதிமுகவில். இப்ப 41 குறைஞ்சி போச்சு, 41, 42. அப்ப இனி வரும்போது அவர்கள் கட்சியில சேர்ப்பாங்க, அவ்வளவுதான்.
அவர்களுக்கு உயர் பதவி எதுவுமே இருக்காது. ஆனா ரொம்ப அசிங்கப்பட்டு போன ஆரம்பத்தில் ஜக்கி வாசுவேதோடு இணைந்து டெல்லியில கான்ட்ராக்ட் வச்சிருந்த எஸ்பி வேலுமணி அதே கோதாவில் வந்து கேட்டிருக்காரு. ஒருவேளை இது டெல்லியினுடைய பின்னணியாகவும் இருக்கலாம். கல்வித்துறை கேட்டிருக்கலாம், சுகாதாரத்துறை கேட்டிருக்கலாம், ஊராட்சி உள்ளாட்சி துறை முதல்வர் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. எப்படி கொடுப்பாங்க அவங்க? அதுதான் தாவேகாவில் கடும் குளறுபடி. அடுத்து தோழர் தொல் திருமாவளவன் சொன்னார், நாங்க ரொம்ப நம்பகமான கூட்டாளிகள், நீங்க இவங்களெல்லாம் சேர்க்காதீங்க. நாங்க இருக்கிறோமே 13 பேர், உங்களை விட்டு போயிட போறோமா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போக மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளும் ரொம்ப நம்பிக்கையானார். அவரே சொல்லிட்டார். கட்சியினுடைய தோழர் தொல் திருமாவளவன், தோழர் மோகன், அதே மாதிரி வீரபாண்டி. காங்கிரஸ் கட்சி கேட்க வேண்டியதே இல்லை, அவர்கள் இவர்களோடு தான் இருக்கிறார். அப்ப இவருக்கு மேல அவங்க இவர்களுக்கு நல்ல பதவிகளை கொடுத்து கண்ணியப்படுத்தி இருந்தாலே திமுகவை காலி செய்யும். மதச்சார்பற்ற சமூக நீதி கூட்டணி இது. திமுக பவுல்டு. இப்போ நேத்து குன்னத்துல நடந்தது நீண்ட இடைவெளியை விடுதலை சிறுத்தைகளுக்கும் யாருக்கும் திமுகவுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அவர் ஒரு இம்மெச்சூரா தான் அவர் போய் வேலுமணியை சந்தித்தது. இப்ப வேலுமணிக்கு பிரச்சனை வந்துச்சு. சிவி சண்முகம் அப்படியே குழம்பிட்டு இருக்காரு எம்ஆர்சி ரோட்ல. வேலுமணியும் தங்கமணியும் போய் அண்ணன் தெரியாம நடந்துருச்சு, பழசெல்லாம் மறந்துடுங்கன்னா நம்ம கட்சியை ஒருமைப்படுத்துவோம் அப்படின்னு கேட்டா, சரி பரவாயில்லப்பா சேர்த்துக்கிறேன். முதல்ல சிவிஎஸ் சேர்க்கவே மாட்டேன்னார். அவன் வெளியே வந்து என்னை ரொம்ப பேசிட்டான், நான் டிஎம்கே கூட ஜால்ரா, அப்படி இப்படி எனக்கு முதலமைச்சர் ஆசை, ரொம்ப பேசிட்டாராம் சிவிஎஸ் அவர்கள் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ரொம்ப இது பண்ணாரு. ஆனா இப்ப நடந்திருக்கக்கூடிய விவகாரத்தை பார்க்கின்ற போது சிவி சண்முகம் அவர்கள்ட்ட பதவியெல்லாம் பறிச்சுட்டாங்க. வேலுமணி, தங்கமணி எல்லாருடைய பதவியும், விஜயபாஸ்கர் எல்லாருடைய பதவியும் பறித்த பின்பு இப்ப இவர் 2 விஷயத்த சொன்னார். சட்டமன்றத்தில் கொடுத்திருக்கூடிய அந்த கடிதாசியை நீங்க திரும்ப பெறணும். 2வது மிக முக்கியமாக எங்களுக்கு மறுக்கப்பட்ட பதவி இழந்தாலே அதை எங்கள்கிட்ட இருந்து மறுபடியும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாராம். பழனிசாமி அதை மறுத்து விட்டதாகவும் வேலுமணி ரொம்ப அதிருப்தியில இருந்து மறுபடியும் மீண்டும் சிவிஎஸோட ஆலோசனை நடத்துகிறார். இந்த தகவல் இப்போ வந்திருக்கு. மொத்தத்தில் மேலும் மேலும் பாதாளத்துக்குள் சென்று கொண்டிருக்கும் அதிமுக. இனி அது உருப்படாது. இப்படியே முட்டல்கள் மோதல்கள் முரண்கள் தொடர்மையானால் அது ஒரு இழிநிலைக்குத்தான் செல்லும். இனி பழனிசாமியோடு ஒன்றுபட்டாலும் வெற்றி பெற முடியாது, ஒன்றுபடாவிட்டாலும் வெற்றி பெற முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது, எல்லோரையும் இணைக்கலாம். திருமதி சசிகலா அம்மையார், திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் அவர் போயிட்டாரு, திரு செங்கோட்டையன் அவரும் போயிட்டார், வைத்திலிங்கம் அவரும் போயிட்டார், அன்வர் ராஜா அவரும் போயிட்டார், மைத்ரேயன் அவரும் போயிட்டார், மனோஜ் பாண்டியன் அவரும் போயிட்டார், ஜேசிடி பிரபாகரன் அவரும் போயாச்சு. இப்போ இவர்கிட்ட கட்சிக்கு வர்றது யாருமே கிடையாது. அது இன்னைக்கு 3ஆம் நிலை கட்சியாக கழுதை தேர்ந்து கட்டரும்பாக போனது. இனி கண்கட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் எந்த பக்கம் போனான்னா, இனி எஸ்பி வேலுமணிக்கு பதவி கொடுத்தாலும் ஒன்றாக போறதில்லை, இனி சிவி சண்முகத்துக்கு பதவி கொடுத்தாலும் ஒன்றாக போறதில்லை, டிஸ்குவாலிஃபைடு பண்ணாலும் ஒன்றாக போவதில்லை, அவருக்கு பதவியில மீண்டும் அமர் கொடுத்தாலும் ஒன்றாக போறதில்லை. கதை முடியுது. இப்போ அவங்க ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் தாவேகாவில் சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. தாவேகா அவர்களை சேர்த்தால் பெரும் செட்பேக் ஏற்படும். அவரெல்லாம் சேர்க்கக்கூடாது, ஆனால் சேர்த்தாலும் சேர்ப்பாங்க. அது கட்சி எடுக்கிற முடிவு தான். இதுதான் தற்போது அதிமுகவுக்குள்ள உள்ள நிலவரமாக இருக்கு. மீண்டும் அடுத்த அனலிட்டிக்கலாக நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.